வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு கேரளா கடற்கரையோரங்களில் அதிகாலை நேரங்களிலும் மாலை இரவு நேரங்களில் உள்பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் வரும் நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வு இந்த இடத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாகி கேரளாவுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஒடிசா அருகே உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த உயரழுத்தம் தமிழகத்துக்கு குளிர்காற்று, அதாவது மூடு பனியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மூடு பனி வரும் நாட்கள் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் பிப்ரவரி 13, 14 தேதிகளில் தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சிகளில் மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் வட மாவட்டங்களுக்கு மூடு பனியும் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. ஒரு தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகி தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பிப்ரவரி 9, நாளை பிப்ரவரி 10, 11, 12 தேதிகள் தொடர்ந்து தமிழகத்தில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மூடு பனியும் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று பனிப்பொழிவு விலகி லேசான குளிர் மட்டுமே இரவு நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஓரிடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே, டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் கடல் ஓரங்கள் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி. பிப்ரவரி 14ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கும். நிகழ்வு இலங்கைக்கு மேற்கு பகுதி வரும்பொழுது படிப்படியாக முற்றிலுமாக செயலிழந்துவிடும் என்பதால் இந்த நிகழ்வு பிப்ரவரி 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்கள் மிதமான மழை. பிப்ரவரி 14ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு, தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் நீடிக்க வாய்ப்புள்ளது. பனிப்பொழிவு நீடிக்கும். பிப்ரவரி 13, 14 தேதிகளில் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்கும். பிப்ரவரி 15, 16, 17 தேதிகளில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பிப்ரவரி 15ஆம் தேதியே சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் பொழுதே காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும். இந்த நிகழ்வு சுமத்ராவிலிருந்து வட மேற்காக முன்னேறி வரும். இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரும்பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும். அதே வேளையில் அரபிக்கடலில் கேரளா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகம், கேரளாவிலும் பிப்ரவரி 21ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி கடல் ஓரங்களிலும், அதே வேளையில் உள்பகுதி மதியம் மாலை நேரங்கள் உள்பகுதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாக்கு என்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி. அதே வேளையில் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக. அதே வேளையில் பிப்ரவரி 22ஆம் தேதி மேலும் சற்று முன்னேறி வரும். பிப்ரவரி 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி இலங்கைக்கு வடக்கு பகுதி, டெல்டாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருக்கும். இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் ஒரு நல்ல மழைப்பொழிவை பிப்ரவரி 21ஆம் தேதி ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்கள் கடலோரங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்,
மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21 விட 22 கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் தமிழகத்தில். பிப்ரவரி 22 விட 23 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அப்படி பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவாக பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இப்போது பனிப்பொழிவு இருந்தாலும் தொடர்ந்து வரும் நாட்கள் தமிழகத்தில் பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 13, 14 தேதிகளில் மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு சற்று பனிப்பொழிவு குறைந்திருந்தால் மீண்டும் பனிப்பொழிவு பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து பனிப்பொழிவு அதிகரித்து கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு விலகி மீண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் லேசான காற்று ஈர்க்க வாய்ப்பது. 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. குமரிக்கடலில் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது விட்டு. அதே வேளையில் தமிழக கரையோரங்களில் நாளை முதல் லேசான தரைக்காற்று கடற்கரையோரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. நிகழ்வு இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மேற்கே முன்னேறி வர படிப்படியாக தமிழக கடற்கரையோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வங்கக்கடலை பொறுத்தவரை இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது ஒரு காற்று சுழற்சியாக இருந்தாலும் சற்று மேற்கே வரும்பொழுது படிப்படியாக செயலிழந்து விடும் என்பதால் இந்த நிகழ்வால் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் வங்கக்கடலில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வரும் நாட்கள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து மீண்டும் குறைந்துவிடும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வரும் என்பதால் காற்றின் வேகம் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. அதேவேளையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.